சென்னை மத்திய பாராளுமன்ற தொகுதியின் சார்பாக சென்னையினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இணைந்து குறிப்பாக தமிழகத்தில் பிப்ரவரி 15ஆம் தேதி அந்த செய்தியை அதிர்ச்சி மிகுந்த ஒரு செய்தியை பார்த்தோம். அதாவது ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் கார்ட்டல் அதனுடைய தலைவனாக ஒரு சாதாரண மனிதனை போல அரசியல் கட்சியில் சினிமா தயாரிப்பாளராக வலம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கினுடைய அந்த கூட்டாளிகள் பிடிபட்ட பொழுது 2000 கோடி ரூபாய் அயல் நாடுகளுக்கு கடத்தல், குறிப்பாக சிந்தட்டிக் ட்ரக்ஸ். அதன் பிறகு 28 பிப்ரவரி மறுபடியும் பார்த்தா நம்முடைய குஜராத் இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் கடல் பகுதியில் பாகிஸ்தானிலிருந்து வந்த ஒரு போட்டில் தமிழகத்திற்கு அனுப்புவதற்காக கொண்டு வரப்பட்ட கஞ்சா, அதையும் பார்த்தோம். ஹஷீஸ், ஹெரோயின் எல்லாம் பார்த்தோம். அதன் பிறகு